வெண்டங்காயம் எடுத்து கொட்டி ஒரு வணக்கணும். கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெங்காயம் மிக்சியை போட்டு 1 கிலோ அடித்து வச்சிருக்கோம். வெங்காயம் இந்த அளவு சேர்ந்து தக்காளி பாருங்க 1 கிலோ அடித்து வச்சிருக்கோம். தக்காளி ஊற்றி தக்காளி இந்த அளவுக்கு அழிஞ்சிச்சு. தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கினதும் கொஞ்சம் ஜீரக தூளும் வெந்தய தூள் அரைச்சிதுன்னா அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் காய் தரம் வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் அரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் காய் வேக விட்டு புளி ஊற்றணும். குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சிட்டு இருக்குது. இதில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கணும். கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சுட்டு அடிக்கும். கொத்தமல்லி தழை போட்டு நம்ம கடலை குழம்பு ரெடி.